இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு 65 பண்ணலான்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சேன். பார்த்தாக்கா இந்த பெரிய உருளைக்கிழங்கு உள்ள வேகவே இல்ல. நானும் மத்து வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், மசையவே இல்ல. சரி கையால கொஞ்சம் பிசையலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாலாம் போட்டேன். அதுல என்னென்ன மசாலா போட்டேன்னா, கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கறி பகோடா மசாலா, ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சா கரடு முரடா வந்துச்சு. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சாக்கா அது கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இது இப்போ 65 மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அது மெலிசா கட் பண்ணி அந்த 65 மசாலாவில் போட்டு கிளறுனா பஜ்ஜி மாதிரி வந்துடுச்சு. கடைசியில் அது 65 ஆகலை, பஜ்ஜி ஆயிடுச்சு. சரி ஓகே, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பஜ்ஜி போண்டான்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் டீயை போட்டு வெளியில வந்து உக்காந்துட்டு இயற்கையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னோட பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்தாங்க. வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதும்னு சொல்லிட்டான். நல்லா இருந்திருந்தா இன்னும் அதிகமாக சாப்பிட்டு இருப்பான். இது எங்க அண்ணனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போதும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சொதப்பி இருக்கான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.